அன்பர்களே, இன்று வரலட்சுமி விரதம். அதனாலே அரசர் கோவில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்வோமே. இத்திருக்கோவில் காஞ்சி மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் பட்டாளம் அருகே பாலாற்றங்கரையில் உள்ளது. அரசர் கோவில் என்னும் ஊரிலேதான் இத்திருக்கோவில் உள்ளது. சென்னைக்கு தென்மேற்கே 67 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கல்பட்டிற்கு தென்மேற்கே 27 கிலோமீட்டர் தொலைவிலும், பட்டாளம் ரயில் நிலையத்திற்கு தெற்கே 4 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பாவ விமோசனம் பெற பிரம்மன் பல தவசீலர்களை வேண்டினர். மன்னாளும் வேந்தனும் விண்ணாளும் மாதவனும் சேர்ந்து எங்கு காட்சி தருகிறார்களோ அந்த திருத்தலத்தில் அவர்களின் தரிசனத்தால் பாவ விமோசனம் கிடைக்கும் என முனிவர்கள் கூறினர். பூலோகத்திற்கு வந்த திருமால் பாலாற்றங்கரையில் வாசம் செய்தார். அந்த சமயம் ஜனக மகாராஜா இங்கு வந்தார். இதை கேள்வியுற்ற பிரம்மன் இங்கு வந்து இருவரையும் தரிசித்தார். திருமால் பிரம்மனுக்கு பாப விமோசனம் தந்து பாலாற்றில் மண் கொண்டு வந்து சென்று யாக குண்டம் கட்டி வேள்வி செய்யுமாறு கூறினார். அவ்வாறே பிரம்மனும் காஞ்சிபுரத்தில் வேள்வியை துவங்கினார். இந்நிலையில் திருமாலை கண்ட ஜனகர் தினசரி அவருக்கு பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் பூஜைக்கு தாமதமாக வர அங்கு பூஜைகள் நடந்தமைக்குரிய தடயங்கள் இருந்தன. உடனே ஜனகர் விசாரிக்க பெருமாளை தனக்குத்தானே பூஜை செய்து விட்டதாக கூறினார். ஜனகர் மனம் கலங்கினார். பெருமாள் ஜனகர் இருந்த இடத்திற்கு சென்று தனக்குத்தானே பூஜைகள் கொண்டதை கேள்விப்பட்ட மகாலட்சுமி கோபம் அடைந்தார். திருமால் அவளை சமாதானப்படுத்தி இங்கு அழைத்து வந்து தன்னை தரிசிப்பவர்களை விட லக்ஷ்மியை தரிசிப்பவருக்காக சகல ஐஸ்வர்யங்களையும் சேரும்படி செய்வேன் என வரமளித்தார். ஜனகர் விஸ்வகர்மா மூலம் இந்த கோவிலை கட்டினார். அதுவே அரசர் கோவில் என அழைக்கப்பெற்றது. இங்கு கமல வரதராஜ பெருமாளும் சுந்தர மகாலட்சுமியும் மக்களுக்கு அருள் வழங்கி காட்சி தருகிறார்கள். இந்த கோவில் முதலில் தாயாரைத்தான் வணங்க வேண்டும். கிழக்கு நோக்கி அமைந்துள்ள பெருந்தேவி தாயார் சன்னதி பாலாற்றின் அழகையும் அழகிய கல் மண்டபத்தையும் நோக்கியபடி உள்ளது. முப்பெரும் சக்திகளின் ஆதார பீடத்தில் பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறாள். தாயாரின் காதுகளில் பத்தி, குண்டலங்கள், கைகளில் அணிகலன்கள், கழுத்தில் துளசி மணி மாலை போன்றவையும், நெற்றியில் சூரிய சந்திர பிரபைகளும் அமைந்துள்ளன. இந்த தாயாரின் வலது காலில் 6 விரல்கள் உள்ளன. 6 என்னும் எண்ணிக்கை சுக்கிரனுக்கு உரியது. சுக்கிரன் இந்த தாயாரிடம் ஐக்கியமானதாக தலபுராணம் கூறுகிறது. கோவிலின் மேற்கே பழமையான ஆஞ்சநேயர் கோயிலும் உள்ளது. தாயாரை சுந்தர மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் என அழைக்கின்றனர். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பலாச்சுளை நிவேதனம் செய்து தாயாரை வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும். இவ்வாறு வழிபட்ட சித்தரின் சிற்பம் மண்டபத்திலே உள்ளது. மூலவர் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு நின்ற திருக்கோலத்தில் வலதுகரத்தில் தாயார் தந்த தாமரை முட்டுடன் கமல வரதராஜர் காட்சி தருகிறார். விநாயகர், விஸ்வக்சேனர், மணவாள மாமுனிகள், தேசிகர் ஆகிய உற்சவர்களாக உள்ளனர். அழகிய லக்ஷ்மி நரசிம்மர் உற்சவ திருமேனியும் கருவறையில் உள்ளது. இங்கு கஜபூஜை செய்து சிறப்பு. மேலும் இந்த பாலாற்றில் பித்ருகாரியம் செய்வதும் சிறப்பு. விஜயநகரம் பேரரசர்கள் 3ஆம் ராஜராஜன், ஜட்டாவர்மன் சுந்தரபாண்டியன் ஆகியோர் செய்த திருப்பணிகளை கல்வெட்டுகள் பறைசாற்றுகின்றன. அரசமரமே இங்கு தல விருட்சம். ஆலயம் மேற்கு நோக்கி உள்ளது. ராஜகோபுரம் இல்லை. கருடாழ்வார் சன்னதியில் 24 தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது. தாயார் சன்னதி கருவறை முன் மண்டப தூண்கள் இசை ஒலிக்கின்றன. மண்டபத்தில் வலதுபுறம் உள்ள தூணில் உச்சியில் தாமரை இதழ்களில் குச்சி நுழையும் துளை உள்ளது. அதில் சிறு ஈரக்குச்சியை நுழைத்தால் மறுபுறம் உள்ள துளை வழியே அது 4ஆக பிளந்து வெளிவருவது
மிகவும் தனிச்சிறப்பாகும். சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, திருவூரல் விழா, ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், புரட்டாசி சனிக்கிழமைகள், பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு விழா நாட்களாகும். வளமையான வாழ்வு தந்து ஆயுள் ஆரோக்கியம் அளித்து வரம் தரும் ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமி உடனாய ஸ்ரீ கமலா வரதராஜரை வணங்கி பேரானந்த பெருவாழ்வு பெறுவோமாக. மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத்.